இலே, எனக்கு வர ஆத்திரத்துக்கு சப்புன்னு அரைஞ்சிருவான் பாத்துக்க. ஆத்தக்காரி வருவா, வராம எங்க போவா? வளகாப்புக்கு ஏறிக்கிட்டு போச்சு சொல்லுது அவளுக்கு. சொன்னா கேட்கலாம். தேவல அப்பனை எங்கேன்னு தான் உரிச்சு வச்சிருக்கு. என்ன பாடு படுத்தி எடுக்கு. எம்படி திமிர் இருக்கு இவளுக்கு. மான ரசம் எதுவும் கிடையாது. அந்த மூதேவிக்கு வளகாப்பு ஒரு கேடு. அதுக்கு இவ முன்னாடி போய் நின்று செய்ய போறா போல. இலே, இன்னைக்கு சப்புன்னு அரை வாங்கிட்டு தான் போற. எனக்கு பொறுமையும் கிடையாது. வாயை முடிக்கிட்டு கம்மன் கடை. எதுக்கு இப்ப கரைத? போனவ வரமாட்டாளோ? வராம உங்க ஆத்தா அப்படியே போயிருவா. எப்ப பார்த்தாலும் உங்க ஆத்தாளுக்கு இதுதான் சோழி. மானம் கட்ட பொழப்பு தேவையா? ஏமா அந்த பயிரை போட்டு காய்ச்சின்னு காய்ச்சிக்கிட்டு இருக்க? அவன் பாவம் அக்காவை தேடுறான். யாருட்டி இவனா பாவம்? அப்பனை எங்கேன்னு உரிச்சு வச்சிருக்கான். திருட்டு மொழி முழிக்கிறான். சொல்ல கேட்காம எழிஞ்சுக்கிட்டு உட்காந்துருக்கானே. ஆத்தாக்காரி நம்ம சொன்னா கேட்காளா? அவ வீட்டுக்கு ஏறிக்கிட்டு போயிருக்கா. எப்ப வராளோ யாருக்கு தெரியும்? ஆத்தாக்காரி வந்த உடனே பாயது கலைதியோ பொறு வருவா. செல்ல தங்கம், எதுக்கு அழுறீங்க? வாங்க வாங்க வாங்க, அம்மாட்ட வாங்க. என் சாமி, என் தங்கம், எதுக்கு அழுறீங்க? அழாதீங்க. இல்ல சரியான அழுதம்ல. இம்பிட்டு நேரம் கல்லில் வழுது உங்க ஆத்தாவை பார்த்த உடனே நீ இழிக்கிற. உங்க ஆத்தான்னு தெரியாமலா இருக்கு? என் பிள்ளைய செத்த நேரம் பார்த்து கண் கொடுத்துட்டு போனா உனக்கு பார்க்க முடிய மாட்டேங்குன்னு என் பிள்ளைய கண்டபடி பேசி அழ வச்சுட்டு உட்காந்துருக்க. நீ எல்லாம் ஆச்சியா? ஆச்சி இல்லாம பூச்சியா? ஓ மவன் கரஞ்சாணி பேவுல எப்ப பார்த்தாலும் கெங்கன்னு கரைஞ்சிக்கிட்டே உட்காந்துருக்கான். ஏன் உன்கிட்ட வந்த உடனே தொத்திக்கிட்டு வரானே? என்கிட்டயும் இருக்க வேண்டியதானே? அவன் செவனேன்னு இருந்தா நான் ஏன் ஏசுதேன்? உனக்கு பச்சை பிள்ளைய கூட பார்க்க முடியல என்ன? என் பிள்ளைய அவ்வளவு வியாக்கியானமா நக்கல் அடிக்கிற. உனக்கு பிள்ளையில பாக்குறதோட அப்படி என்ன சொல்லி இல்ல, எங்களை தான் நல்லா பாத்துக்கிட்டியா என்ன? அப்பா தான் எப்ப பார்த்தாலும் எங்களை தூக்கி வச்சிருக்கோம். இப்போ என் பிள்ளைய தூக்கி வைக்கிறது கூட உனக்கு வலிக்குன்னு? இங்க பாரு, இந்த மாதிரி பேச்செல்லாம் பேசாத. என்னால முடியாது. என் மடிக்குள்ள உட்காந்து சமடின்னு சமட்டிக்கிட்டு உட்காந்துருக்கான். அவனுக்கு அழாம உட்காந்துருந்தாலும் அது சரின்னு தூக்கி வச்சிருக்கலாம். என்ன அழுதான் எந்திரிச்சதுல இருந்து ஒரே அழுவ. இவ கிட்ட வேணாலும் கேளு. ஆச்சி தாத்தா பேரம் பேத்தினா உசுர கூட கொடுக்குதுங்க. ஆனா இந்த வீட மாதிரி நான் எங்கேயும் பார்க்கல. உன் மடிக்குள்ள உட்காந்து சமட்டுறானா? ஏன் சேல மடிப்பு கலையாம இப்ப எங்க போக போற? ஊர் கதை பேசுறதுக்கு போவ இல்ல பொழுதன்னைக்கு உட்காந்து டிவி சீரியலை பாப்ப? வேற என்னத்த பண்ணிட போற? இங்க பாரு, நானே நிம்மதியா இருக்கணும் தான் ஒன்ன வெட்டி முடிக்கணும். இங்க வந்து உட்காந்துக்கிட்டு ஏன் உசுர வாங்கிக்கிட்டு இருக்காத. மரியாதையா உன் பிள்ளைய தூக்கிட்டு போ. பார்த்தாச்சு இம்பிட்டு நேரம் என்கிட்ட கொண்டாந்து யார் கொடுக்க சொன்னா? அதான் உன் மாமியாக்காரி தரையில விடாம தூக்கி கொஞ்சது இல்ல, அதுகிட்டே கொடுத்துட்டு போக வேண்டியதானே? வாய முடுமா, நீ எல்லாம் பெத்த தாயின்னு சொல்லிக்கிறதுக்கே கேவலமா இருக்கு. பெத்த பிள்ளைகளுக்கு பேரம்பேத்தியில பாக்கிறதுக்கும் பெத்த பிள்ளையில பாக்கிறதுக்கும் உனக்கு இம்பிட்டு வருத்தமா இருக்க. நீ உலகத்துல என்னத்தை தான் சாய்ச்சி கிழிக்க போறியோ தெரியல. இங்க பாரு, எனக்கு தான் ஆள் நாத்தம் ஆகாதுன்னு உனக்கு தெரியும்ல. பின்ன என்ன மாறி என்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்க? இவளுக்கும் சட்டுப்பட்டு கல்யாணத்தை முடிச்சு மாமியா வீட்டை பக்கம் விரட்டணும். இங்க வந்து ஏன் உசுர வாங்குற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. அவ்வளவோ பிள்ளைல அவ்வளவோ பாத்துக்கோங்க. சி, நீ எல்லாம் என்ன ஜென்மமோ? பெத்த தாயின்னு சொல்றதுக்கே வெக்கக்கேடா இருக்கு. நான் போறேன். போ, எனக்கு என்ன வந்துச்சு? வக்கத்த கழுதைக்கு வளகாப்பு பண்ணலன்னு அழுது. சொன்னா கேப்பியா? கேட்க மாட்டேன். இந்த பையலுக்கு போட்டியா? அவ ஒரு பையில பெத்து போடுவா. போய் அதையும் வள. இன்னும் என்னெல்லாம் பாடுபட போறியோ தெரியல. உன் வாயால தானே கெடுத. எனக்கு என்ன வந்துச்சு? எக்கேடும் கெட்டுப்போ. அக்கா, அம்மா குணந்தான் உனக்கு தெரியும்ல. மனசுல எதையும் வச்சுக்காதக்கா. அது இப்படித்தான் படபடன்னு பேசும். அப்புறம் உனக்கு ஒண்ணுனா வந்து நிக்கதான் போகுது. என்னக்கா, நான் சொல்லிட்டே இருக்கேன், நீ அப்படி பாக்குற? சட்டுப்பட்டுன்னு கல்யாணத்தை முடிச்சிட்டு உன் புருஷன் வீட்டுக்கு போ. இந்த அம்மா குணம் இப்படித்தானா? உன்னையே எங்கடா விரட்டி முடிக்கிட்டு நிம்மதியா உட்காருவோன்னு பேசுது. பெத்த தாய் தானே? எனக்கே சந்தேகமா இருக்கு. கவலைப்படாதக்கா. போதும்டி, உன் வாழ்க்கையாது நல்லபடியா அமையட்டும். போய் நிம்மதியா உன் புருஷன் வீட்டுல இரு. இங்க இருக்கிறதோட அங்க போய் தொலைறதே எவ்வளவோ மேலு. அப்பா எங்க போனாரு? நான் வந்துட்டு போனேன்னு சொல்லு. சரிக்கா. ஏய் லூசு, என்னாச்சு? என்னத்துக்கு இப்படி அழுதுகிட்டு இருக்க? ஒண்ணு தானே? ஏய் இங்க பாரு. ஏன் அனிதா, பிள்ளைய தானே தூக்கிட்டு வரேன்னு போனேன். என்னாச்சு? உங்க அம்மா ஏதாவது திண்டுக்கு முண்டுக்கா பேசிச்சா? ஏய் என்னாச்சு பிள்ளை? எதுக்கு அழுற? ஏய் அழாதடி, உன்னை இப்படி பார்க்க முடியல. என்னாச்சு? உங்க ஆத்தாக்காரி தான் ஏதாவது சொல்லியிருப்பா. அவ பேச்சு இன்னைக்கு நேத்தா பார்க்க தானே செய்யறோம். தெரிஞ்சது தானே, விடு. ஏடி, என்னாச்சுன்னு இப்ப உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க? ஏய், புது வருஷம் அதுமா சந்தோஷமா இருப்பேன்னு பார்த்தா இந்த வருஷத்துலயும் இப்படி அழுதுகிட்டு கிடக்கியே, என்னத்துக்கு? என்னன்னே தெரியலமா. அததான் நானும் கேக்குறேன், வாயே திறக்க மாட்டுக்கா. ஏய் அழாத, அதான் உன் புருஷன் இருக்கான்ல, என்னனாலும் அவன்கிட்ட சொல்லு. சும்மா தேவையில்லாம என்னத்துக்கு அழுற?
பொம்பளையா பிறந்துட்டா அழணுன்னு இருக்கா என்ன? பிள்ளைய கொண்டா, நான் அங்க போய் தூங்க வைக்கிறேன். அவங்கிட்ட என்ன ஏதுன்னு சொல்லு. ஏலே, கோபப்படாம என்ன ஏதுன்னு பொறுமையா கேளு. அவ ஏதோ மனசு வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருக்கா. அவ ஆத்தாக்காரி தான் ஏதாவது சொல்லியிருப்பா. என்ன ஏதுன்னு கேளு. நான் பிள்ளைய போய் அங்க கொண்டு தூங்க வைக்கிறேன். சரிம்மா. ஏப்ல அழாத, என்னன்னு சொன்னா தானே தெரியும். ஏ லூசு, என்னன்னு சொல்ல போறியா இல்லையா? எல்லாத்துக்கும் காரணம் எங்க அம்மா தான். என் ஒத்த பிள்ளைய பார்க்கறது கூட எங்க அம்மாக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கு. நான் போய் நிக்கிறேன், என் மவனை கண்டபடி பேசுது. உன்னை யாரு அதுகிட்ட கொண்டு பிள்ளைய விட சொன்னா? அதுக்கு தான் பிள்ளை நாத்தமே ஆகாத. யாரை கண்டாலும் உங்க அம்மா இப்படித்தான் பேசும். நம்ம பிள்ளைய மட்டும் நல்லபடியா பாத்துற போதா என்ன? அதுக்கெல்லாம் போட்டு அழுவியா? அழாத. நீ பிசாடி பிள்ளைய தூக்கிட்டு வர வேண்டியதானே. எதுக்கு வாயை கொடுக்குற? எனக்கு மனசே கேட்க மாட்டேங்குங்க. ஆத்திரமா வருது. ஏய், உங்க அம்மைய நான் என்ன சும்மையா திட்டுறேன்? எப்பவும் உங்க அம்மா குணம் இப்படித்தான். அது தெரிஞ்சது தானே. அதை பத்தி பேசி பிரயோஜனம் கிடையாது. நீ சந்தோஷமா இரு. அதை விட்டுட்டு தேவையில்லாம இப்படி அழுதுகிட்டு இருந்தா எல்லாம் சரியாயிருமா? அதுக்கு நான் வளகாப்புக்கு போனது பொறுக்க மாட்டேக்கு. அவ வளகாப்புக்கு முன்னாடி போய் நிக்கிறியோ? உன்னை அழைக்கலனே அழுதுச்சோ? உன்னை எவன் போக சொன்னா? உன் பிள்ளைக்கு ஏத்தால பிள்ளைய பெற்றுட்டு வந்து உட்காருவா. நீ அங்க போய் அவளுக்கு வாழ்த்து சொல்வியோன்னு அந்த வரத்து வருது. ஏய், உங்க அம்மா குணம் இன்னைக்கு நேத்தா பாக்குறோம். அது தெரிஞ்சது தானே. அது பெசாடி சொல்லிட்டு கிடக்கு. அதெல்லாம் நினைச்சு மனசு வருத்தப்படாத. நீ இனிமே அங்க போக வேண்டாம். உங்க அப்பா வேணும்னா உன்னை வந்து பார்த்துட்டு போவாரு. வருத்தப்படாத. நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு மனசு ஆறவே மாட்டுக்கு. தக தகன்னு எரியுது. என்னத்துக்கு இப்ப என் முன்னாடி வந்து ஈன்னு சிரிச்சுக்கிட்டு நிக்கிறியே? என்னத்துக்கு? இல்ல, உன் பிள்ளைய ஏசின உடனே உனக்கு கோபம் பொத்துக்கிட்டு வருதே. அதை தான் நினைச்சு சிரிச்சேன். உன்னைய நிறைய நாள் ஏசும்போது உங்க அம்மா என்னமா வரிஞ்சு கட்டிட்டு சண்டைக்கு வந்திருக்கு. ஆமா, அது அப்படியே என் மேல பாசம் பொங்கி சண்டைக்கு வருது. உங்ககிட்ட வம்பு சண்டை அளக்கிறதுக்கு வந்திருக்கும். சரி சரி விடு. அவங்க பெரியவங்க அப்படித்தான் இருப்பாங்க. நீ ஏன் உன் பிள்ளைய அங்க கொடுத்துட்டு வர? நீ ஒழுங்கா தூக்கிட்டு வந்திருக்கலாம். எங்க ஐஸ்வர்யா பிள்ளைய பிடுங்கி மடிக்குள்ள வச்சுக்கிட்டு வளவோன்னு உனக்கு பயம். அதான் உங்க அம்மாட்ட கொண்டு கொடுத்துட்டு வந்திருக்க. ஏங்க, இந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. நான் அப்படியெல்லாம் நினைச்சு ஒன்றும் கொடுத்துட்டு வரல. அங்க கூட்டமா இருக்கும், பிள்ளைக்கு ஒத்துக்காது. அவன் வேத்துக்கிட்டு அழுவானேன்னு சொல்லி தான் விட்டுட்டு வந்தேன். சரி, நம்புறேன். வேற என்ன செய்யறது? நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன். நீ தப்பா எடுத்துக்காத. ஆமா, நல்லா இப்படியே சொல்லுங்க. சரியான ஆளுதான் நீங்க. சரி சரி, கோவிச்சுக்காத. என்னத்துக்கு கோவிச்சுக்கிற? என்னடி சோர்கறி ஆக்குனியா இல்லையா? அதான் வளகாப்பு வீட்டுல உங்க மூத்த பண்டாட்டி உங்களை விழுந்து விழுந்து உபசரிச்சாலே, அதை தான் நான் என் கண்ணால பார்த்தேனே. பின்ன சும்மா இங்க வந்து பசிக்கிற மாதிரி சீனை போடாதீங்க. ஏன் உன்னை மட்டும் அவ கவனிக்காம விட்டா? எனக்கு மட்டும்தான் விருந்து உபசரிச்சாலாக்கும். அப்போ உனக்கு? என்ன கவனிச்சா? ஆனாலும் உங்களுக்கு ஸ்பெஷல் இல்ல, அதை சொல்லுங்க. அதை மட்டும் சொல்ல மாட்டீங்களே? ஏய், என்னதான் இருந்தாலும் அவ என் பொண்டாட்டி. நான் சாப்பிட்றேன்னா வைக்கிறேன்னா என்ன சாப்பிட்றேன் அப்படின்னு பாப்பா. எனக்காக எல்லாம் செய்வா. ஏன் நீ செய்யறது இல்லையா? ஆமா, நான் என்னத்தை செஞ்சாலும் உங்களுக்கு அவ செய்யற மாதிரி வருமா? எப்பவுமே ஐசுனா ஒரு தனி கவனிப்பு தான் கவனிக்கிறியே. அப்படி என்ன தெரியும் ஒன்னிய நான் கவனிக்கல, அவளை கவனிச்சிட்டேன். நீயா இப்படி மனசுல எதையாவது நினைச்சுக்கிட்டு இருக்கிறது? ஏய், அப்படிலாம் இல்ல. நீங்க 2 பேரும் எனக்கு சரி சமந்தான். வேண்டாம் வேண்டாம், அடுத்த டைலாக்கு என்ன சொல்வீங்கன்னு எனக்கு தெரியும். 2 பேரும் 2 கண்ணு, ஒரு கண்ணை விட்டுட்டு இன்னொரு கண்ணு மட்டும் போதும்னு எப்படி சொல்ல முடியும்? 2 கண்ணும் வேணும்ல, அப்படித்தான். அப்படின்னு தானே சொல்ல போறீங்க? அதான் தெரிஞ்சு வச்சிருக்கல, பின்ன என்ன? போங்கத்தான், நீங்க என்ன சொன்னாலும் சரி. நீங்க எனக்கு மட்டும்தான். ஏய், மறுபடியும் ஆரம்பிச்சிடாத. ஏற்கனவே ஒரு படத்துல பாட்டை போட்டுட்டான், என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான்னு. நீயும் படிக்க ஆரம்பிச்சுன்னு வச்சுக்க, உலகம் தாங்காது. ஆசை தோசை, போங்க. சரி, நான் வெளியே கிளம்புறேன். உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? என்ன வாங்கிட்டு வரணும்னு உங்களுக்கே தெரியும், போங்க. என்னது, அந்த அப்பளப்பூவும் குச்சி மிட்டாயுமா? வாங்கிட்டு வாங்க. இன்னும் இந்த சின்ன பிள்ளை மாதிரி திங்கிறத விட்டுறாத. ஆமா, உங்களுக்கு என்ன காசா செலவாக போகுது? வாங்கிட்டு வாங்கன்னா வாங்கிட்டு வாங்க. சரிடி, அப்ப நான் வரேன். சரிங்க தான், பார்த்து போயிட்டு வாங்க. சீக்கிரமா வந்துருங்க. சரிடி.